ஒரு வழியாக கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. எங்கே போனோம்னா மதுரை கல்யாணம். எங்கள் சித்தப்பா வீட்டு கல்யாணம். அவங்க எடுத்து கொடுத்த சாரீ தான் இது. எப்படி பாவா இருக்கு? என் வீட்டுக்காரருன்னா நான் சாரியை பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நான் கூட முதல்ல நினச்சேன் என்னடா பிளெயின் சேலை, ஏன்னா அவங்க கொஞ்சம் ரிச்சான ஆளுங்க. அவங்க கொஞ்சம் இந்த டல் கலரு பிளெயின் அந்த மாதிரி தான் கொடுத்துவாங்களா. நம்மளுக்கு என்னடா அதே மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலே கல்யாணம் செம்மையாக, எங்கள் சித்தப்பா செம்மையாக பண்ணியிருந்தார். மதுரையில் செம்ம மண்டபம், சாப்பாடெல்லாம் 3 நேரமும் செம்ம டேஸ்ட்டு. அதே ஒரு நாக்கில் இன்னமும் எச்சி வருது. 3 வேளைக்கும் அந்த சாப்பாடு வந்து எந்த ஐட்டம் குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரே நான் ஹேண்ட்பேக் அங்கே கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்ததில் இந்த பிஸ்கட்டு மிட்டாய் பாருங்கள். வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்ததில் பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுருக்கேன். பிஸ்கட்டு, பாக்கு, சாக்லேட்டு, இந்த கல்யாண வீட்டில் இந்த தேங்காய் பையெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ இல்லை அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல. இப்போ இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு, இந்த மாதிரி பையும். நல்ல வேலை ஊருக்கு போக பை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பாருங்கள் பை இதை பாருங்கள், தண்ணி பாட்டில் ஃபுல்லாக. ஏன்னா நாங்கள் வந்து வேனும் காரும் பிடிச்சிருந்தாங்க. வேனில் கொஞ்சம் பேரும் காரில் கொஞ்சம் பேரும் வந்துட்டோம். நான் வந்து காரில் வந்தேன். அதில் வயசானவர்களுக்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. தண்ணி பாட்டு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்தேன். கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு, அப்படியே கொண்டு வந்துட்டேங்க. அவ்வளோ தாகம். நானே ஒரு 4-5 பாட்டில் குடிச்சிட்டு இன்னும் தாகமே அட மாட்டேன். வெயில் அம்மா மண்டையை பொழக்குதுடா சாமி. அம்மா டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு சேலையை கழட்டி கூட மாட்ட விடலைங்க. அப்படியே தூக்கி போட்டு கொண்டு வந்து தேனியில் இறக்கி விட்டு அங்கே வந்து கம்பத்தில் நானும் என் பாப்பா சின்ன பாப்பா வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வந்தவங்களுக்கு எல்லாருமே கல்யாண ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், செம்மையான கல்யாண ஃபோட்டோ. இந்த மாதிரிலாம் யாராவது கொடுப்பாங்களா கல்யாண ஃபோட்டோ? எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே அவங்கவுங்க எடுத்துகிட்டு அவங்கவுங்க ஃபோட்டோ வாங்கிக்கலாம். நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். எப்படி இருக்குது சொல்லுங்கள். நானும் ஒன்று ஞாபகார்த்தமாக, எனக்கு தங்கச்சி தான் வேணும். அங்கே பாருங்க, ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன். வச்சுக்கலாம் ஞாபகமாக அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இப்போ ட்ரெண்டிங்காக கல்யாண ஃபோட்டோ அப்படியே அவங்களையே எடுத்துகிட்டு அவங்களையே வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். கீழே மேடை விட்டு கீழே இறங்கணும்னா ஃபோட்டோ இப்போ ரெடி. என்னென்ன வளர்ச்சியெல்லாம் வளர்ந்துட்டுருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இவர் நான் கொண்டு அந்த பிஸ்கட்டை வச்சுருக்காரு. என் வீட்டுக்காரர் என்ன குழம்பு வச்சுருக்காரு பார்க்கலாமா? இங்கே வர சிக்கன் குழம்பு வச்சுருக்காரு. நல்லா இருந்துச்சா? ஐயோ என் பிள்ளை கேவலமாக இருந்துச்சுன்னு சொல்லுது. எனக்கு பெரிய பிள்ளை அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. டேஸ்ட் மட்டும் பண்ணி பாருமா, தண்ணியாக இருக்குது ஃபுல்லாக. வாழ்க்கையில் 15 வருஷத்தில் வீட்டுக்காரனுக்கு தான் சிக்கன் குழம்பு வச்சுருக்காரு. ஏன் சார்ஸ் விதியா பெருசாக போயிடுச்சா? 3 நிமிஷம் முடிச்சா? இல்லை, இந்த முடிய போகுது. சிக்கன் குழம்பு வச்சுருக்காரு.